நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் 71ஆம் ஆண்டு விழாவில் ஒரு முக்கிய நிகழ்வு. பேராசிரியர் டாக்டர் ராம பிச்சப்பன் அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமான சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அறிவார்ந்த சமூகம் நம் நகரத்தார் சமூகம், 63 4 பட்டினத்தாரும் கோவலன் கண்ணகியும் நம் நகரத்தார் மரபில் வந்தவர்கள் என்று இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். அறிவியல் பூர்வமான சான்றுகள் இல்லை. ஆனால் டாக்டர் ராம பிச்சப்பன் தனது 30 வருட மரபியல் ஆராய்ச்சியின் பயனாக நகரத்தார் இனத்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், கோவில் பிரிவுகளில் இருந்து பங்காளி பிரிவுகள் வரை அனைத்தும் விஞ்ஞான பூர்வமானவை என்றும் இனி நமது எதிர்காலம் என்ன என்பது வரை தனது மரபணு ஆராய்ச்சியின் மூலம் விளக்கும் ஒரு அரிய பதிவு இது. பேராசிரியர் ராம பிச்சப்பன் அவர்கள் பன்முக திறமையாளர். He is an artist, photographer and a zoologist turned scientist working on immunology of infectious diseases and human immunogenetics. அவரின் அரிய கண்டுபிடிப்புகள் மனிதகுலம் எவ்வாறு எங்கிருந்து இந்தியா வந்தடைந்தது, குறிப்பாக நகரத்தார்களின் செட்டிநாட்டு வருகை குறித்து மரபணு ஆராய்ச்சி செய்து பல புதிர்களை விடுவித்துள்ளார்கள். அதாவது ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் கடற்கரை வழியாக 60,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா வந்தடைந்தான் என்பது அவருடைய ஆராய்ச்சியின் கூற்றாகும். நாம் எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எப்படி நாம் எல்லாம் பங்காளிகள் ஆனோம், நமக்குள் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டுமே, அந்த ஒற்றுமை தான் என்ன என்பது பற்றி தமது 30 ஆண்டு கால ஆராய்ச்சி மூலம் நமக்கு தெளிவுபடுத்த வருகிறார் உலகின் தரை சிறந்த ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான நம் சண்முகநாதபுரத்தைச் சேர்ந்த திரு ராம பிச்சப்பன் அவர்கள். ஓவர் டு டாக்டர் பிச்சப்பன் ஃபார் ஹிஸ் பிரசன்டேஷன். மானிடராக பிறத்தல் அரிது, பிறந்த காலை கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது. அந்த காலத்திலேயே தமிழ் அறிஞர்களுக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு இதை தான் நம்ம டிஎன்ஏ மரபணு அப்படிங்கிறதுல சொல்றோம். இந்த நான் சொல்ல போற நகரத்தார்களின் வரலாறு முந்தி சின்னையா செட்டியார் அவர்கள் எழுதி வைத்ததிலிருந்து மாறுபட்டது. இது விஞ்ஞான பூர்வமானது. 2007 திருச்சி மாநாட்டில் தான் ஒரு 100 சாம்பிள் எடுத்தோம் நம்ம நகரத்தார்களை. அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்த பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உண்மை தோன்றியது. திரும்ப ஒரு 100 பேரை அடுத்த வருஷம் கோயம்புத்தூரில் போய் அங்கே நகரத்தார்களை சாம்பிள் எடுத்தோம். இந்த பேப்பர் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கள் ஊர் கும்பாபிஷேக மலரில் இது ஆங்கிலத்தில் வச்சிட்டோம். ஏப்ரல் மாதம் 2019 ஆட்சி வந்தாச்சில் இது தமிழில் வந்திருக்கு. தமிழில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த திரு சுப்பையா செட்டியார் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திருச்சி நகரத்தார் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நான் போன ஆண்டு இதை இங்கே உங்களுக்கெல்லாம் சொல்லணும், இந்த ஆட்சி வந்தாச்சில் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடணும்னு நினச்சேன். அது நடக்கலை. இந்த வருஷம் சுப்பையா செட்டியார் அவர்கள் தானாக அழைத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ நகரத்தார் அப்படின்னா யாரு, நகரத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எங்கே இருந்து வந்தாங்க? 50,000 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் மனிதனே இல்லை. அதுதான் எங்களுடைய கண்டுபிடிப்பு. அடுத்த ஸ்லைடு தம்பி. ஸோ நீங்கள் எல்லாரும் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுருக்கீங்க.
அதில் www.pitchappan.com அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் எல்லாம் இது தொடர்பான செய்திகள் எல்லாமே அங்கே இருக்கு. என்னுடைய இமெயில் அடுத்தது pitchappan@yahoo.co.ukங்கிறது. இப்போ நான் என்னுடைய அந்த லெக்சரை ஒரு 5 பிரிவாக பிரிச்சிருக்கேன். முதல் டிஎன்ஏ அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, மரபணுன்னா என்ன. ரெண்டாவது விருமாண்டி, அது யார் விருமாண்டி. மூன்றாவது ஜீனோகிராஃபிக், இது நாங்கள் செஞ்ச ஆராய்ச்சி. $20 million US நேஷனல் ஜியோகிராஃபி சொசைட்டி தந்தது. நாலாவது நகரத்தார் உருவான விதம். ஐந்தாவது நகரத்தார் அல்லது நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகும், எப்படி இருக்க வேண்டும், நம்ம என்ன செய்யணும். இதுதான் ஒரு அரை மணி நேரம் ஆகும். அடுத்தது டிஎன்ஏ அப்படின்னா என்ன. இது மரபணு அப்படிங்கிறது தான் டிஎன்ஏ அப்படிங்கிறது. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லதுக்கும் சொல்லுவாங்க, கெட்டதுக்கும் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க பிறந்தது ஏதோ உங்களுடைய பெற்றோர்களுடைய காம இச்சையால. அப்போதைக்கு தெரியாது பையனா பொண்ணான்னு உங்களுக்கு. 10 மாசம் கழிச்சு தான் தெரியும். இப்போ எல்லாம் ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ்ல செஞ்சிடறாங்க. இப்போ இந்த டிஎன்ஏங்கிறது அழியாதது, ஒவ்வொரு செல்லுலையும் நம்ம உடம்புல இருக்கு. அடுத்தது அந்த இதுக்கு பேரு தான் கேரியோடைப் அப்படின்னு சொல்றது. மருத்துவர்கள் பீடியாட்ரிஷியன் ரொம்ப இதை யூஸ் பண்ணுவாங்க. குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பேர், ஒவ்வொரு குரோமோசோம். 22 குரோமோசோம், ஒரு எக்ஸ் குரோமோசோம், ஒரு ஒய் குரோமோசோம். இந்த 22 குரோமோசோம்ல பாதி அம்மாட்ட இருந்து வந்திருக்கும், பாதி அப்பாட்ட இருந்து வந்திருக்கும். அதுதான் ஒரு குழந்தை. முதல்ல கருவும் முட்டையும் ஸ்பெர்ம் விந்தணு சேர்ற போது ஒரு செல்லுல இருந்து தான் நம்ம மனிதனே உருவாகிறோம். அதுதான் ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்தது இப்போ 2001 கேரி முல்லிஸ்னு ஒருத்தர் ஒரு டெக்னிக் பிசிஆர் அப்படின்னு சொல்றது, இந்த பயாலஜி பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. இந்த மரபணுவை நம்ம லெபார்டரியில் டெஸ்ட் டியூப்லேயே அதை ஆம்பிளிஃபை பண்ணி பார்த்துடலாம். இதே தான் மைட்டாசிஸ் அப்படின்னு செல் டிவிஷன் சொல்லுவோம். செல் 2 போகுது இல்லையா, அந்த செல் டிவிஷனும் போது இதே தான் நடக்குது. 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 1 லட்சம் 2 லட்சம் ஆகும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய இரத்த சிவப்பணுக்கள்லாம் இதே மாதிரி தான் ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம உடம்புல. இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு மனிதனுடைய ஆரிஜின், உங்களுக்கு எந்த வியாதி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுதான் ஹார்ட் கேக் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல செஞ்சிட்டு இருக்க ஆராய்ச்சி. அடுத்தது மனிதன் ஒரு 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோன்றினான். அப்போதைக்கு உலகத்துல வேற எங்கேயும் மனிதன் இல்லை. 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறு கூட்டம் இந்தியாவை நோக்கி வந்தது. முதல்ல அவன் வியாபித்தது இந்தியாவில் தான், அதுவும் தென்னிந்தியாவில் தான். அடுத்தது இது மாதிரி தான் அவன் கடற்கரை வழியாகவே 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்தான். அந்த இந்தியாவில் அந்த முதல் கடற்கரை வழியா வந்த மனிதனுடைய வழித்தோன்றல் தான் விருமாண்டி அப்படிங்கிற பையன் நாங்கள் கண்டுபிடிச்சது. 2001 எங்களுடைய கட்டுரை. 2002 இதை ஜேர்னி ஆஃப் மேன் அப்படின்னு 2 வருஷம் 2 மணி நேரம் யூடியூப்ல இருக்கு.
இதுதான் அந்த பையன், விருமாண்டி அப்படிங்கிற பையன். இவங்க இந்த கிராமத்தில் இருக்கவங்க பூராமே இந்த மரபணு மாற்றம் கொண்டவர்கள். M130 அப்படின்னு ஒரு மரபணு மாற்றம். இப்போ நான் சொல்றேன் ஒரு நிமிஷத்துல. அடுத்தது NRY, நான் ரீகாம்பினன்ட் Y அப்படின்னு சொல்லுவோம். ஆண் விந்தணுவில் இருக்குது. ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த மரபணுக்கள் வரும், பெண்களுக்கு வராது. அதனால இந்த Y குரோமோசோமை படித்தோம்னா ஆண்கள் எந்த வழியா ஆப்பிரிக்காவில் இருந்து கிளம்பி இந்தியாவை வந்தடைந்தார்கள், உலகெங்கும் வியாபித்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்தது அப்பாட்டேருந்து மகனுக்கு மட்டும்தான் இது வரும். இது இதுதான் அதனுடைய எவல்யூஷன், பரிணாமம். அதாவது ஜீன் அப்படிங்கிறது ஒரு மரபணு கோர்வை, ATCG அப்படின்னு வரிசைக்கு எழுதியிருக்கும். இது மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்படையில் அடுத்த தலைமுறை ஒரு 10 தலைமுறைக்கு ஒரு மாற்றம் இப்படியே ஆகும். அது பார்க்கல ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். மேலே ஏங்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவானது, கீழே R1A1 கடைசியாக போட்டிருக்கிறது ரொம்ப சமீபத்தில் உருவானது. இதை நீங்கள் நிமித்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ அந்த விருமாண்டிங்கிற பையன் இந்த ஒய்ங்கிறது ஒரு மரம் மாதிரி நினைச்சுங்க. மரத்தினுடைய தூரில் ABCன்னு 3 இருக்கு. இது வளர்றது. ஏங்கிறது 1,50,000 வருஷங்களுக்கு முன்னாடி, சிங்கிறது 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, CM130ங்கிறது 60,000 வருடத்துக்கு முன்னாடி. அதுதான் விருமாண்டிங்கிறது இனம் கொள்ளுது. அதுக்கு மேல இந்த வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கு பாருங்க, கிளைகள். இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் யூரோப்பு, அந்த பக்கம் ஓரியண்டல் ரீஜன்ஸ், இந்தியா, இங்க எல்லாம் வியாபித்திருக்காங்க. அதனால அந்த காலத்துல ஒன்னு தொடர்பு இல்லாதனால அந்த ஐசோலேஷன்ல அவங்க எல்லாரும் அப்படியே தழைத்து ஓங்கியிருக்காங்க. நம்ம எப்படி நகரத்தார்கள் இப்ப நீங்க திருச்சியில எல்லாரும் செட்டில் ஆகி இங்கேயே வாழ்ந்து வீடு கட்டி இருக்கீங்களோ, அதே மாதிரி அந்த காலத்துல ஒவ்வொரு கான்டினென்ட்லையும் நடந்திருக்கு. அடுத்தது இதுதான் அவங்க வந்த விதம், அவர்களுடைய அந்த மரபணுக்கள் மாற்றங்கள் நடைபெற்ற இடங்கள், அதுக்கப்புறம் எப்படி அவங்க வியாபித்தார்கள்ங்கிறது காமிக்குது. கருப்பா இருக்குது முதல் ஃபர்ஸ்ட் கோஸ்டல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கடற்கரை வழியா வந்தது, அதுதான் விருமாண்டி. அடுத்தது சிகப்பா இருக்கு, அதுதான் F அப்படின்னு சொல்றது. அதுதான் உலகத்துல இருக்க மற்ற எல்லாருக்குடைய மூதாதையர். அந்த விருமாண்டியுடைய மூதாதையர்கள் ரொம்ப பெருசா வியாபித்திரல. ஆனா இந்த ரெண்டாவது வந்த F அப்படிங்கிறவருடைய வழித்தோன்றல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வியாபித்தாங்க. அடுத்தது இது நாங்க இது 2001 சென்னதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் வெல்ஸ் எங்க கூட அங்கே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர் $20 மில்லியன், $2 கோடி உலகம் பூரா நாங்கள் ஆராய்ச்சி செய்யறதுக்காக நேஷனல் ஜியாகிரபியும் IBMமும் பணம் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், ஒரே லேபரேட்டரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். அப்பதான் 2006 இந்த வேலை இதை ஆரம்பித்தோம். 2007 திருச்சி மாநாட்டில் இங்கேயே இருப்பீங்க அநேகமா ஒரு 100 பேர் எங்களுக்கு சாம்பிள் கொடுத்தவங்க. அடுத்தது ஒரு நாள் மத்தியானம், கோ டு தி ஃப்ரண்ட், முன்னாடி போங்க தம்பி முன்னாடி. ஒரு நாள் செப்டம்பர் 24 2006 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தேன். ஒரு 10 நிமிஷத்துல டெலிஃபோன் மணி அடிச்சுது. லேண்ட்லைன் தான் அப்ப நிறைய. யார் அது மத்தியான நேரத்தில் தொந்தரவு பண்ணான்னு ஒரு ரிலக்டண்டா எந்திரிச்சு போனை எடுத்து பேசின போது இந்த மாதிரி உங்க கூட பேசணுங்கிறாங்க,
இதை சொல்லணும் நீங்கள் அப்படின்னாங்க. சரி பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடையில் அவர் வந்து ப்ரெஸ் செக்ரட்டரி. இதை பேசிக்கிட்டே இருக்கல இந்த ஐயாவே வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஃபோனை வாங்கிட்டு ஹலோ பிச்சப்பன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இருக்காங்க, சிதம்பரம் அவங்க ஊர் தானே, அவங்க சொந்தக்காரங்களா எல்லாரும் அப்படின்னா. அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் ஒரு சயின்டிஸ்டுடைய 80வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கடந்த காலத்தை பற்றி சொல்லிட்டு எதிர்காலத்தை நான் பற்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த காலத்தை உங்கள்கிட்ட நான் தேர்த்துக்கணும் அப்படின்னாங்க. அது யார் அப்படின்னா அடுத்த அவங்க தான், அது வேற யாரும் இல்லை. அதான் இதை பார்த்ததும் அங்கே ஆப்பிரிக்காவில் இருந்த ஹிம்லா சூடியால்னு ஒரு 4 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இந்தியன், ஆப்பிரிக்காவில் இந்த டீமுக்கு லீடர். அவங்க உடனே எங்கள் எல்லாருக்கும் இமெயில் வழியாக இந்த மாதிரி சொன்னாங்க, இந்தியன் பிரசிடென்ட் அப்படின்னாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஜீனோகிராஃபிக் ப்ராஜெக்டு அந்த அளவுக்கு பாப்புலர் ஆனது. இது ஒன் ஆஸ்பெக்ட். அடுத்தது இதுதான் நாங்கள் செஞ்ச சாம்பிள். மொத்தம் 12,000 பேர் இந்தியாவிலிருந்து எடுத்தோம். 2006 2010 வரைக்கும். இது எல்லாம் இந்த வெவ்வேறு மாநிலங்கள் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி தான் போய் ஒரு ஃபீல்டில் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட சாம்பிள் எடுக்கிறது. திருச்சியில் திருச்சி மாநாட்டில் வந்து அப்படி உங்கள் ஸ்டால்லாம் போட்டிருந்தீங்க. அந்த இடத்துல எங்கள் கடையும் தடுத்து வச்சு ஊடால வர்றவங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் உங்கள் எச்சியை துப்பிட்டு போங்க, அப்படி இல்லை அதாவது வாயை கொப்பளிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்தது இப்படி தான் சாம்பிள் எடுத்தோம். இப்போ எல்லாம் வந்து ரத்தத்தை எடுப்பாங்க. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனால் ரத்தம் எடுக்கிறாங்க. இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு வருது. எல்லாம் ரத்தம் எடுக்காம உமிழ்நீரில் இருந்தோம் இல்லை சிறுநீரகத்தில் இருந்தோம் வேர்வையிலிருந்து இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம். ஒரு முடி போதும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுதான் இது வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வரிசைக்கு பேட்ச் ப்ராசஸ். ஒரே நாளில் நார்த் ஈஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஒரு காலேஜில் 1 மணி நேரத்தில் ஒரு 80 சாம்பிள் எடுத்தோம். ரொம்ப ஈஸி இது. இந்த இதிலேருந்து 1 ounce தண்ணி உங்கள் வாயில் இப்போ எல்லாரையும் ஊற்ற சொல்லி சாமில்டினால் எல்லாரும் துப்புங்க கொடுங்கன்னா அவங்களுடைய ஜீன் பூரா எங்கிட்ட இருக்கு. அடுத்தது சரி, நகரத்தார். வி ஆர் வெரி ப்ரைட் ஆஃப் பீயிங் நகரத்தார். ஆனால் நம்ம எல்லாரும் யார் எங்கேருந்து வந்தோம்? ஒரே இடத்துலேருந்து வந்து வியாபித்தோமா இல்லை பல்வேறு இடங்கள்லேருந்து வந்தோமா? காவிரிப்பூம்பட்டினத்துலேருந்து மட்டும் வந்தோமா வேற எங்கேருந்து வந்தோமா? இது ஒரு புரியாத புதிர், சொல்ல தெரியல. ஆனால் எங்களுடைய மரபணு ஆராய்ச்சியும் ஒன்று. 2வது ஸ்பேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். நம்ம செட்டிநாடு நகரங்களில் இல்லை கிராமங்களில் யார் யார் எங்கே இருக்காங்க இது 2ஐயும் வச்சு பார்க்குற போது ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் மைக்ரேஷன் வந்து ஒரே இடத்துல குழுமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டிலினியல் கிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் நான் இந்த கோவில் வைரவன் கோயில், நீங்கள் என்ன கோயில், நேமன் கோயிலா, ரேட்டு நம்ம பொண்ணு கொடுத்து வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லி உருவானது தான் இந்த ஜாதிங்கிற அமைப்பு. இந்த ஜாதிங்கிற அமைப்பு இந்தியாவை போட்டு இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதிகள் பிறந்தது எங்களுடைய ஆராய்ச்சியின்படி 600 2000 வருடங்களுக்கு முன் உள்ளதான். நீங்கள் சோசாமி ஐயாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சங்க காலத்தில் எப்போ இருந்தது. நான் இந்த ஆராய்ச்சி செஞ்சு திருச்சி மாநாட்டில் செஞ்ச டேட்டாவை பார்க்குற போது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இந்த ஜாதிகள் எப்போ உருவாகியதுன்னு. 63 நாயன்மார்கள் அவர்களுடைய ஜாதியையே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பவே ஜாதிங்கிறது வந்துருச்சு. ஆனா அதுக்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி கிடையாது. சரி, இப்போ அடுத்தது பழையபடி அதே மரத்துக்கு வரோம். மரம் ஒண்ணுதான், ஆனா கிளைகள் வெவ்வேறு. சரியா?
ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கலாம், இல்லை பல்வேறு இடத்துல இருந்து வந்து சேர்ந்திருக்கலாம். அடுத்தது இதுதான் அந்த 175 சாம்பிள். அதனுடைய மேலே இருக்கிறது வந்து ஒய் குரோமோசோமனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது. அந்த சிகப்பா இருக்கிறது தான் நிறைய மேஜரா இருக்கு, L1 அப்படின்னு சொல்றது. மிச்சம்லாம் குறைச்சலா இருக்கு. அடுத்தது இப்ப பாருங்க, இடது பக்கத்துல இருக்கிறது அதே மரத்துல அந்த ஏபிசியை விட்டுட்டேன், ஏன்னா அது கிடையாது நம்ம நகரத்தார்கள்ல. ஆனா அந்த எஃப்ங்கிற கிளை இருக்கு, ஹெச்ங்கிறது இருக்கு, ஜேங்கிறது இருக்கு, எல்லுங்கிறது இருக்கு, R1ங்கிறது இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொம்பு அதுல இருந்து வியாபித்தது. அந்த பக்கத்துல வலது பக்கத்துல போட்டிருக்கேன் பாருங்க, இதையே அங்க படமா போட்டிருக்கேன். அதுக்கு கீழே எந்தெந்த கோவில் யாராரு அப்படின்னு போட்டிருக்கு. பிள்ளையார்பட்டி, சூரக்குடி, இந்த மாதிரி ஒரு 4-5 கோவில், பெருமருதூருடையார், இவங்க ரொம்ப ஏன்ஷியண்டா தெரியுறாங்க. இவங்க L1 அப்படின்னு ஒரு மார்க்கர் வச்சிருக்காங்க. இதைத்தான் சில அறிஞர்கள் திராவிடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே கீழே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கு, அரும்பாக்கூர் கிளை. இவங்க தான் ரொம்ப ஏன்ஷியன்ட் மாதிரி தெரியுறாங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவில் வியாபித்தது. இவங்களுடைய சொந்தக்காரங்க வேற எங்க இருக்காங்க மற்ற ஜாதிகள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழியர், புலையர், காடர், இருளர், இதுல எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் இந்த ஊதா கலர்ல இருக்கு பாருங்க, நேமம், அப்புறம் வைரவன் கோவில், இது ரெண்டும் நியோலித்திக் பீரியட்ல இவங்க தான் முருகனை கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. மேல கடைசியில் பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு பாருங்க, அதுதான் இளையாத்தக்குடி கழனிவாசல் பெருமாள் கும்பிடுறவங்க. இவங்க அநேகமா விஜயநகரா பீரியட்ல வந்தவங்களா இருக்கணும். இது வந்து சந்திரமூர்த்தியினுடைய தமிழ் நகரத்தார்கள் வரலாறுலையும் 4-5 பிரிவா பிரிச்சிருக்காரு இவங்க இந்தியாவுக்கு வந்ததை. தமிழ்நாட்டுக்கு நம்ம நகரத்துக்கு வந்ததை பத்தி எழுதியிருக்காங்க. ஆகவே ஒரே மரத்திலிருந்து பல்வேறு கிளைகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல கூடி நம்ம எல்லாரும் செட்டியாரு. பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன? பைண்டிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய வேல்யூ சிஸ்டம். ட்ரேடர்ஸ் எல்லாருமே வியாபாரிகளா இருந்திருக்கணும். உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். இது எப்படின்னா, சிகரெட் குடிக்கிறவன் இன்னொரு சிகரெட் வச்சுட்டு தான் நெருப்புக்கு 10 கேட்பான், உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவான். இதே மாதிரி அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் தே மஸ்ட் ஹேவ் அடாப்டட் அப்படிங்கிறது எங்களுடைய வியூ. அடுத்தது இதை வந்து என்ன பண்ணோம், நம்ம 6 வட்டைகள் 5 வட்டகைகள் இருக்கு பாருங்க, அது வழியா பிரிச்சு இந்த டேட்டாவை பார்த்தோம். நம்ம இந்த வைரவன் கோவில் எங்கெங்க இருக்காங்க, இது வந்து இப்போ எங்கள் ஊர் சோமசுந்தரம் வந்து நகரத்தார்.comனு ஒரு இணையம் வச்சிருக்காரு. அதுலேருந்து எடுத்த டேட்டா என்ன பண்ணோம், வைரவன் கோயில் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, பிள்ளையார்பட்டி எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்குற போது இடது பக்கத்தில் மேலே சதுரமாக போட்டிருக்கிறது வந்து டோட்டல் நம்பர். தேவகோட்டை தான் பெரிய ஊர். அடுத்தது சிகப்பில் இருக்கிறது அரும்பாக்கூர், காரைக்குடி தான் நிறைய இருக்காங்க. கீழே இருக்கிறது பிள்ளையார்பட்டி, பச்சையா இருக்கிறது இலுப்பக்குடி, கீழே இருக்குது ஒக்கூருடையாரும் நேமமும். எல்லா ஊர்லையும் எல்லாரும் இல்லை. ஒக்கூருடையாரும் நேமம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடு ரூட்ஸில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஏர்லியர் செட்டிலர்ஸ் வந்து ஊர் பூரா வியாபித்திருப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்தவங்க வேண்டேஜ் பாயிண்ட்ஸ், எங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்குதோ, எங்கே ஈஸியாக பஸ் ஏறி போகலாமோ அங்கே செட்டில் ஆவாங்க. இதே தான் நடந்திருக்கு. இது நீங்கள் இப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூ சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா அது அடாப்ட் ஆகுது. அதாவது மேலே வட்டையை போனீங்கன்னா மாப்பிள்ளை தான் மேலே மனையில் நிற்கணும், வேற கீழே வட்டை கீழே எல்லாம் வந்தீங்கன்னா பொண்ணு மேலே நிற்கும். இன்னும் தெற்கு வட்டையை போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் திருப்பு விட்டுவாங்க. இது அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம், அவங்க வந்த ரூட்டை பொறுத்தது. அடுத்தது
ஸோ ஒரு 500லேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்க ரொம்ப அவங்களுடைய குலப்பெருமை நம்பிக்கிறதுனால வேற எங்கேயும் போய் வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பணம், அஃப்ளூயன்ஸ் அண்ட் ஹெகிமனி அதுதான் இந்த காஸ்ட் ஜாதிங்கிற உருவகத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய கன்க்ளூஷன். இதே மாதிரி தான் நம்ம செட்டியார் மட்டும் இல்லை, பூமிகார் பிராமணாலையும் இதே மாதிரி தான் ஜாதி உருவாகிருக்கு. எல்லா ஜாதிகளுமே இதே மாதிரி தான் உருவாகிருக்கு. எல்லாமே 2500 வருஷங்களுக்கு உள்ளதான். அடுத்தது, ஸோ நகரத்தார்களுடைய எதிர்காலம் என்ன? இது ஒரு பெரிய முக்கியமான கேள்வி. நகரத்தார் மட்டும் இல்லை, எல்லா ஜாதிகளுமே கேட்குற கேள்வி இது. எங்களுடைய எதிர்காலம், நாங்கள் விருமாண்டி அந்த இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டீநோட்டிஃபைட் ட்ரைப் பிரமலை கல்லர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கான்ஃபரன்ஸ் நடக்கும், கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் கணேசத்தேவர் உசிலம்பட்டி, நாங்கள் எல்லாரும் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுட்டோம், நாங்களாம் என்ன செய்யணும், வேலை கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உரித்தானது. 80,000 சீட்டு வேக்கண்டாக இருக்குது இன்ஜினியரிங்கில். அடுத்தது ஒன்னா சரி வரட்டும். இப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு? இது ஒரு கேள்வி. தென் நம்மளுடைய கல்ச்சரை வேல்யூ பண்ணணுமா இல்லை மாடர்னைஸ் பண்ணணுமா? எந்த அளவுக்கு செய்யணும்? நான் ஹண்டர் கேதரர், அதாவது வேலை எடுத்து குத்தி முருகன் மாதிரி எடுத்து சாப்பிட்டு ஃபைண்டிங் மேட்ஸ், வள்ளியோ தெய்வானையோ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்று இருக்கிறது ஒரு மாதிரியான கலாச்சாரம். அது மோர் ஆஃப் அனிமிஸ்டிக் அனிமல் பிஹேவியர். நான் இப்போ நகரத்தார் மாநாடு அமெரிக்காவுக்கு போயிருக்கல, இந்த இன்ட்ராக்ஷனுக்காக தான் போயிருந்தேன். அங்கே பேசிட்டு இருக்க போது, நீங்கள் உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ உங்களுக்கு ஒரு பொம்மை கொண்டாந்து தர்றாங்க. சின்ன குழந்தையா இருக்கல, 3 வயசு குழந்தையா இருக்கல, அந்த பொம்மையை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? விளையாடுவீங்க, தூக்கி எறிய மாட்டீங்க. அழகான பொம்மை அப்படின்னா அங்கே அதான் சொன்னோம். அப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ, இங்கே ஒரு பொண்ணு இருக்குடா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கா. அந்த காலத்தில் பால்ய விவாகம், அதனால தான் மடியில் வச்சு கல்யாணம் பண்ணுறது. என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பெங்களூரில் கல்யாணம் கூடையில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க பிராமணன். நான் அந்த காலத்தை குழந்தைகளை கூட்டிட்டு வர மாதிரி. அதனால இந்த அரேஞ்சு மேரேஜஸ் இருக்கு பாருங்க, அதாவது முன்னாடியே அப்பா அம்மா பார்த்து பொண்ணோ மாப்பிள்ளையோ சொல்லி வர கல்யாணம் இதுதான். யூ பிளே வித் த டாய், யூ ஹவ் பீன் ப்ரொவைடட் வித் த டாய். உனக்கு ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ கொடுத்தாச்சு, இனிமே ஒன்னாட. இதை மேலை நாடுகளில் ஒத்துக்க முடியல. இது எப்படி இவால்வ் ஆச்சு, அது வேற ஒரு டிஸ்கஷனுக்கு போவோம். அடுத்தது, நம்ம குழந்தைகள் அமெரிக்கா போறாங்க நிறைய. எதுக்காக போறாங்க? மைக்ரேஷன்ங்கிறது ஒரு ரோசி பிக்சர். ஒரு இடத்துல சம்பாதிக்க முடியல, இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல நிறைய காசு கிடைக்குது, லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஊர் மாதிரி இல்லை அந்த ஊரெலாம். அங்கே நீ வேலை பாரு, அவ்வளோதான். வேலை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை, வேலை இல்லை அப்படின்னா மரியாதை கிடையாது. டிஸ்போசபிள் கப். இப்போ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்கல்ல, காஃபி குடிச்சிட்டு தூக்கி எறிகிற மாதிரி. அந்த நாட்டில் போய் இருக்க மக்கள் குழந்தைகள் அதனால தான் அவங்க நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த கல்ச்சர் இங்கேயும் வந்திருக்கேல, இங்கேயும் இந்த டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று நம்ம நகரத்தார்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக ஒன்று.
அது வந்து ஒரு அட்ஜஸ்டபிலிட்டி இல்லை. அடுத்தது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நேஷன்ஹுட், நாலேஜ், கல்ச்சர், ரிலிஜன், எமோஷனல் கம்ஃபர்ட் எது முக்கியம்? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி இஸ் த பெஸ்ட் கேரண்டர் ஆஃப் தி ஸ்டேட். குடும்பங்கிறது தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுக்குது. அமெரிக்காவில் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது, குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது. எனக்கு நீ வேலை பாரு, உனக்கு சம்பளம் தாரேன், முடிஞ்சது அதோட. அதுக்கப்புறம் நீ எக்கடா கெட்டுப்போம். வெல்ஃபேர் ஸ்டேட் கிடையாது. அடுத்தது, ஸோ இந்த எதிர்காலம் வந்து நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுங்க. அனாவசியமாக பெப்ப பண்ணாதீங்க, அனாவசியமாக பெப்ப பண்ணாதீங்க. அவங்கள வந்து அவங்களாவே வளர விடுங்க. நீங்கள் உங்களுடைய அபிலாஷைகளை எல்லாம் அவங்க மேலே பூத்தாதீங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை செய்யுங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க. அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கா, அதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பாட்ட பணம் இருக்கா, அம்மாட்ட பணம் இருக்கா, சொத்து இருக்கா, அதை வச்சு ஏதாவது செய்யுங்க. நீங்கள் போய் ஒன்றும் இல்லாத பையனோட கம்பீட் பண்ணாதீங்க ஒரு வேலைக்கு. அது ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு இன்னைக்கு இந்தியாவில். நீங்கள் என்டர்பிரனர் ஆக முடியுமா? 5%. இஃப் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் தே கேன் கம். தென் ஆவரேஜாக இருக்காங்க பாருங்க, அவங்கள எல்லாம் யூ ப்ரிப்பேர் தம் ஃபார் சம் லைவ்லிஹுட். அவ்வளவுதான், பெருசாக ஒன்றும் அவங்க செஞ்சிட போகிறது கிடையாது. ட்ரெயின் தம் டு லேர்ன் அண்ட் லிவ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். எப்போ வேணாலும் அவங்க வந்து வாழ்க்கையில் வாழ கற்றுக் கொடுங்க. இதுதான் ரொம்ப பேரண்ட்ஸ் செய்ய வேண்டியது. இப்போ என்னென்னா இதில் பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் இந்த திருச்சி மாநாடு இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி நகரத்தார்கள் மாநாட்டில் பெற்றோர்கள், மாணவர்கள் இவங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் இருந்து கவுன்சிலிங் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னத்தானே நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்கள் குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் வெளியே குடும்பத்தோட்டு வெளியே போய் உங்களை பற்றி ஃபோட்டோ எடுத்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த தவறு நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு இந்த மாதிரி மாநாடுகள் ரொம்ப உதவணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அடுத்தது, இதுதான் என்னுடைய அந்த ஜியோகிராஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் அந்த ஒர்க்கு செஞ்சது. அடுத்தது, இது அந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் டீம். அந்த $20 million அண்ட் இத்தனை பேர் செய்யலை அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உலகத்துக்கு கிடைச்சிருக்காது. சுப்பையா செட்டியார் வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க நேற்று பேசுனது. இப்போது எனக்கு எத்தனை மார்க் போடுவாங்கங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.